ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தேனி பசுமை ஃபார்ம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பண்ணையில் நெக்ஸ்ட் பேஜ் இறக்கியாச்சு. மொத்தம் 51 குட்டிகள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம இறக்குமதி பண்ணியிருந்தோம். இப்போ அந்த குட்டிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டிவார்மிங் பண்ணியாச்சு. அந்த வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருப்பேன். டிவார்மிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வீடியோ பார்த்து கற்றுக்குங்க. இப்போ இருக்கக்கூடிய 51 குட்டிகளுக்கு நம்ம டிவார்மிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிபிஆர் போடலான்னு இருக்கோம் நெக்ஸ்ட் வீக்கு. இப்போ மழைக்காலம் அப்படிங்கிறதுனால வந்து பிபிஆர் ஆட்கொல்லி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம வந்து பிபிஆர் போடலான்னு இருக்கோம். இப்போதைக்கு வந்து வெளி மேய்ச்சல் வந்து நம்ம அந்தளவுக்கு நம்ம விடுறதில்ல. சும்மா நம்ம பண்ணைக்கு வெளியே மட்டும் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் மேய்ச்சல் விட்டுட்டு மேக்ஸிமம் வந்து நம்ம தீவனங்கள் பண்ணைக்குள்ளே வச்சு நம்ம கொடுத்துட்ருக்கோம். என்ன ரீசன்னு கேட்டிங்கனாக்கா, பிபிஆர் போடாமல் வந்து நம்ம குட்டிகளை வெளி மேய்ச்சலுக்கு அனுப்பக்கூடாது. பிபிஆர் போட்டிங்கன்னா ஓரளவு குட்டிகளை வந்து காப்பாற்றிடலாம். 100க்கு 90%, 70% வந்து நம்ம காப்பாற்றிடலாம் குட்டிகளை. பிபிஆர் போடாமல் அனுப்புனீங்க வெளி மேய்ச்சலுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, குட்டிகள் வந்து இறக்க நேரிடும். அதனால் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து இப்போ மழைக்காலங்கிறதுனால காலையில் நம்ம வெளி மேய்ச்சலுக்கு அனுப்பும்போது இருக்கக்கூடிய புல்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சில நோய் கிருமிகள் வந்து அதில் வந்து இருக்கும். அதை வந்து டைரெக்டாக வந்து ஆட்டுக்குட்டிகள் சாப்பிடும்போது அது வாய் ஃபுல்லாக புண்ணாயிரும். பாக்டீரியா தொற்றுமே வந்து ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, குட்டிகளோட வாய் ஃபுல்லாக புண்ணாயிட்டு அது வந்து தீவனம் எடுக்க முடியாத சூழ்நிலை வந்து உருவாயிரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா, குட்டியோட வெயிட் கெயின் வந்து கம்மியாயிரும். குட்டி வந்து உடஞ்சிரும். அதுக்கடுத்து ஒவ்வொரு நோயாக வந்து பரவ ஆரம்பிச்சிடும். இது வாய்க்காணுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்துருச்சுன்னா குட்டிகளை காப்பாற்றுறது 90% வந்து காப்பாற்ற முடியாது. அதனால் பிபிஆர் போட்டு நீங்கள் குட்டிகளை வெளியே அனுப்புங்க. உங்களுக்கு நம்மள்ட்ட இருக்க குட்டிகள் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம பண்ணையை விசிட் பண்ணுங்கள். டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம்.